இன்றைய இனிய நாளில் தோதாபுரியும் அவருடைய சிஷ்யரும் பற்றிய சில விஷயங்களை பார்ப்போம். இதற்கு முன் உள்ள காணொளியில் அது பற்றிய நுட்பங்களை, அவதார மகிமைகளை பற்றி தெரியப்படுத்தியிருந்தேன். இது எப்படி தெரிந்து கொள்வதென்றால், அத்வைதம் என்ற முறையில் இன்று நாம் உலகில் வளங்களோடு வாழ்ந்து வருகிறோம். இதற்கெல்லாம் காரணம் இந்த அத்வைதம் என்று சொல்லக்கூடிய இந்திய தர்மத்தில் சிவபெருமான் முதலாக உருவாக்கிய அந்த 7 ரிஷிகளின் அனுக்கிரகம் மட்டுமே, அவர்களின் பிரார்த்தனை மட்டுமே. இவர்கள் வாழும் இடம் ஹைலி ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் என்று ஆங்கிலத்தில் பெயரிட்டிருக்கிறார்கள். நாம் பொதுவாக மார்கழி மாதம் இல்லை சில முக்கியமான சிவராத்திரி இது போன்ற தினங்களில் ஒரு ஜீவன் உயிர் பிரிந்து இறந்துட்டார் என்று சொன்னால் வைகுண்ட பதவி அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார் என்று சொல்கிறோம். இது போன்ற அந்த இடத்திற்கு பெயர் ஹைலி ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர். அவர்கள் 7 ரிஷிகள் இந்த பூமியில் அவ்வப்போது அவதாரம் செய்வதற்கு இந்த இடம்தான். இது நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட அமானுஷ்யங்கள், மிஸ்டீரியஸ் என்று சொல்கிறோம். அமானுஷ்யங்கள் இருந்தது தான் இந்த இடம். ஆக சிவபெருமான் காலந்தோறும் அவதார புருஷர்களை அனுப்புவது இந்த இடம்தான். அதில் தான் தோதாபுரி ஒரு குருவாகவும் அவருக்கு சீடராக ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்தார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு விவேகானந்தர் போன்றவர்கள் உலகம் முழுவதும் நம்மளுடைய வேதாந்தம் நிலைத்து நிற்க அனுக்கிரகம் செய்தார்கள். அது பற்றிய வரலாற்றை படித்திருப்போம். இப்பொழுது பக்தி என்பது அழகானது, ஆன்மீகம் என்பது அசிங்கமானது என்று சொல்கிறார்கள். அது உண்மைதான். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உலகம் முழுவதும் ஆன்மீக விஷயத்தை கையாண்டு தங்கள் கடவுளே பெரியவர், தங்கள் மதமே பெரியது, நாங்களே பணக்கார நாடு, நாங்களே நம்பர் 1 வல்லரசு நாடு என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் மதத்தை பரப்புவார்கள். ஆனால் நம்மளுடைய அதில் பல தவறுகளையும் கவனித்திருப்பீர்கள். உலகம் முழுவதும் மத சின்னங்களை, மத உடைகளை, ஆடைகளை அணிந்து கொண்டு தவறுகளை செய்திருப்பார்கள். மானபங்கப்படுத்துதல், கொள்ளையடித்தல் நிறைய நடந்திருக்கும். இது பேப்பர்களில், நாம் மீடியாக்களில் பார்த்திருப்போம். ஆனால் பக்தி என்பது அழகு. அதை நாம் வணங்குவதை பொறுத்தும், வேற்றுமையில்லாத ஜாதி, மதம், இனம், நாடு இவைகளுக்கு அப்பாற்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்க கடவுளை நாம் வணங்குவதன் மூலம் பக்தியை அழகுடையதாக மாற்றலாம். அதனால்தான் ஆன்மீகம் அசிங்கம், பக்தி அழகு என்று தெரியப்படுத்தினார்கள். அடுத்தடுத்து பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். பல விஷயங்களை, நூலில் இல்லாத விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள்.